வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை ஒரு சிம்பிளான பைத்தன் ப்ரோக்ராம் மூலிமா லிங்க் பண்ணி அதிலிருந்து அந்த டேபிளோட ரோஸை ரீட் பண்ணுறது, அந்த டேபிளில் ஒரு சில ரோஸ் இன்சர்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு சில லைப்ரரிஸ் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது Python 3 உங்கள்கிட்ட இன்ஸ்டால் ஆகிருக்கணும். உங்கள் விண்டோஸ்லேயோ லினக்ஸ் மேக்கில் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு உங்கள் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கமாண்ட் விண்டோவில் போய் பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பைத்தன் 3.8 அப்படின்னு காட்டும். ஸோ இதுதான் பைத்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நமக்கு ப்ரூஃப். அதே மாதிரி போஸ்ட்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போஸ்ட்கிரஸை அந்த ஸ்டார்ட் மெனுவில் போய் PLSQL டெர்மினலை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி /dt அப்படின்னு வரும். அதில் இப்போ நம்ம ஏற்கனவே போன பதிவில் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். அதில் ஒரு 4 ரோஸ் இன்சர்ட் பண்ணி ஒன்றை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ரிமைனிங் 3 ரோஸ் இதில் இருக்குது. இப்போ இதை பைத்தான் ப்ரோக்ராம் வழியாக நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் வழியாக எப்படி டேட்டாபேஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்கிட்ட போஸ்ட்கிரஸும் இருக்குது, பைத்தானும் இருக்குது. பைத்தானில் இந்த போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிப் இன்ஸ்டால், அதாவது Psycopg அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் Psycopg2 binary அப்படிங்கிறது. நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போய் கமெண்ட் விண்டோவை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து போய்க்கோங்க. இப்போ பிப் இன்ஸ்டால் Psycopg binary அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிருக்கணும். அது நெட்டிலிருந்து அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ அந்த Psycopg அப்படிங்கிற ஒரு கனெக்டிங் மாடியூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் எழுதி போஸ்ட்கிரஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா ரிட்ரைவ் பண்ணலாம், இன்னொரு ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பண்ண எல்லா ஒர்க்கையும் கமிட் பண்ணி கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான பைத்தன் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இப்போ விசுவல் ஸ்டூடியோ கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு பைத்தன் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் pyread.py அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து Psycopg2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடியூலை வச்சு போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குருவோம். இட்ஸ் ஈக்குவல் டு Psycopg.connect அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கனெக்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிபி நேம் நம்மக்கிட்ட போஸ்ட்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூசர் நேம் அப்படிங்கிறத யூசர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை வச்சு நீங்கள் கொடுக்கணும். அதுவும் நம்மள்ட்ட போஸ்ட்கிரஸ் தான். பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது, இதுவும் டிபியோட பாஸ்வேர்டு. இது நீங்கள் வேறு எது கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ என்னோடய டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே போஸ்ட்கிரஸ் தான். அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக எந்த ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட் போஸ்ட்கிரஸை வச்சு நீங்கள் இது கனெக்ட் பண்ணாலும் ஃபைனலாக நீங்கள் connection.close அப்படின்னு சொல்லிடணும். இது டேட்டாபேஸ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறது மாதிரி. இது ரெண்டுக்கு இடையில தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். இப்போ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கர்சர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் கர்சர் தான் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டேட்டாபேஸில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு கமிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கர்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு பாயிண்டர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கர்சர் connection.cursor அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த கர்சரை வச்சு நம்மளோட ஃபஸ்ட் குறி என்ன, டேட்டாபேஸில் இருக்க அத்தனை வேல்யூவையும் நம்ம ரீட் பண்ணிட்டு வரணும். முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு ரோவை நம்ம ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் ரீட் பண்ணி டெமோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு cursor.execute அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் கொரியை ரன் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் என்னென்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கர்சர் க்ரியேட் பண்ணோம். அந்த கர்சர் செலக்ட் கொரியை ரன் பண்ணோம். அதிலிருந்து ஒரு ரோ ரிட்டன் ஆகிற அந்த லிஸ்ட் ஆஃப் ரோஸ்லேருந்து ஒரு ரோ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். டெர்மினலில் பைத்தன் ஃபைல் நேம் pg_retrieve அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். pg_read.pyன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருச்சு, ராகுல் அகர்வால். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அதை இந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரலாம், எனக்கு ஒரு ரோவுக்கு பதிலாக எல்லா ரோவுமே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அங்கே ஒவ்வொரு ரோவையும் நீங்கள் பார்ஸ் பண்ணணும்.
இப்போ ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் ரோ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் போடுவோம். இன்னுன்னு போட்டுட்டு கர்சர் டாட் ஃபெச் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஜஸ்ட்டு பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் ரோவை மட்டும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா டேபிளில் ஒரு 1,00,000 ரோஸ் இருந்தாலும் அத்தனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நம்ம இதில் மொத்தமே 3 ரோஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ரோஸ் எடுத்துருச்சு. இப்போ இன்னும் சிம்பிளாக இதில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு எம்ப்ளாயோட நேம் மட்டும் வேணும் அப்படின்னா இது ஒரு அரே மாதிரி, இது வந்து ஒரு டப்பிள் அப்படிம்போம். 0ல் வந்து ஐடி இருக்குது, 1ல் வந்து எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஸோ அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா ப்ளே பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமிங். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ செலக்ட் கொரியை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு ரோவை மட்டும் எடுக்கலாம். அது வந்து ஃபெச் 1. எல்லா ரோவும் எடுக்கிறதுக்கு ஃபெச் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரோவையும் இட்ரேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு செல் வேல்யூவும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை என்டையர் ரோவையும் பிரிண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து செலக்ட் கொரி. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரோவை வந்து அந்த எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் pg insert.py அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் அதே மாதிரி டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியாச்சு, கர்சர் க்ரியேட் பண்ணியாச்சு, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கொரியை மட்டும் மாற்ற போகிறோம். அங்கே செலக்ட் கொரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீடில் வந்து நம்ம செலக்ட் கொரி போட்டோம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்சர்ட் கொரி போட போகிறோம். அப்போ இங்கே இன்சர்ட் கொரி போடும்போது அது வேல்யூஸையும் வாங்கும். ஏன்னா ஒரு வேல்யூஸை வாங்கி தான் டேபிளில் இன்சர்ட் பண்ணோம். அதனால் கொரியை தனியாக டேட்டாவை தனியாக பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொரி எழுத போகிறேன். வேல்யூஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் அந்த காலம் நேம்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டைரெக்டாக வேல்யூ கொடுக்காம ஒரு டப்பிள் வழியாக கொடுப்போம். அதனால் இங்கே வந்து நீங்கள் 4 காலம் இருக்கிறதுனால %s இதுக்கு பேர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிம்பாங்க. இங்கே வந்து ஒரு 4 வேல்யூஸ் வந்து பாஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே கொரி. டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த டேட்டா இன்புட்டு வாங்கிக்கலாம் யூசர்கிட்ட இருந்தோம். அதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா 1004 எம்ப்ளாயி ஐடி நேம் வந்து அமல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாகவும் வாங்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொரியை பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஜென்ரலாக செலக்ட் கொரினா வெறும் கொரி மட்டும் போதும். இங்கே இன்சர்ட் கொரிங்கிறதுனால ரெண்டையும் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கொரி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா எந்த ஒரு டேட்டா மேனிப்புலேஷன் கொரி நமக்கு ஒரு ரன் ஆனாலும் அது வந்து ஒரு ரோஸ் கொடுக்கும். இப்போ வந்து 1 ரோ எக்ஸிக்யூட்டட், 2 ரோஸ் அஃபெக்டட் அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ இந்த ஒரு ரோ இன்சர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரோ இன்சர்ஷன் வரணும் இல்லைங்களா. அதுக்கு இஃப் கர்சர் டாட் ரோ கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. அது வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா இன்சர்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது. பொதுவாக இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் டேட்டா பேஸில். அதனால் வந்து நம்ம அதை கமிட் கொடுக்கணும். கமிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கமிட் கொடுத்துருங்க. கர்சரையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிக்கிறணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கர்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொரியை க்ரியேட் பண்ணி இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %s போட்டுக்கிறணும். எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா நம்ம என்ன காலத்துக்கு அந்த என்ன ரோ இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான டேட்டா அதை போட்டுக்கிறணும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அது வந்து 2 பேராமீட்டர் அங்கே எடுக்கும், கொரி கமா டேட்டா. இந்த கொரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து கர்சர் டாட் ரோ கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா வாங்கிக்கலாம். அதனால் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா, ஏன்னா நாளைக்கு நீங்கள் 2 கொரி ரன் பண்ணலாம், 3 இன்சர்ட் ரோஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 3 4 வரும். அப்போ கிரேட்டர் தென் 1 இருந்தாலே அந்த இன்சர்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். இப்போ இன்சர்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா பேஸில் ஏற்கனவே 3 ரோஸ் இருக்குது. செலக்ட் கொரியை ரன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ 1004 அமல்னு ஆயிரும். இது மாதிரி நீங்கள் டெலிட் கொரியும் கூட ரன் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பைத்தன் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் மேனிப்புலேஷனோ இந்த இன்சர்ட் கொரி சின்டாக்ஸ் ஃபார்மில் இருக்கும். இந்த இன்சர்ட் கொரிக்கு பதிலாக நீங்கள் டெலிட் அப்டேட் கொடுத்துக்கலாம். இந்த ரிட்ரைவல் செலக்ட் கொரி வந்து ஒரு வித்தியாசமான ஃபார் லூப் சின்டாக்ஸில் இருக்கும். இது 2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எல்லா வகையான கொரியும் ரன் பண்ணி பைத்தன் வழியாகவே டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பைத்தன் 3 ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், போஸ்ட்கிரஸும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இதுக்கு புதுசாக வந்து Psycopg அப்படிங்கிற ஒரு மாடியூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பைத்தன் போஸ்ட்கிரஸ் ஃபங்க்ஷன் வழியாக கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் கொரி ரன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கமிட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். எல்லாமே செட் ஆஃப் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பண்ணோம். இது வந்து கனெக்ஷன் அண்ட் கர்சர் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜி வச்சு நம்ம பைத்தன் வழியாக போஸ்ட்கிரஸை மேனிப்புலேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. நன்றி.